ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க, என்ன டீட்டெயில்னு ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. எஸ், இன்ஃபோசிஸ் ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆமாங்க, இன்ஃபோசிஸ் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 7.2 இது வந்து கண்டினியூஸாக இவங்க 6 இயர்ஸ் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ரன் பண்ணிருக்காங்க. இந்த இயரும் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் எந்த டிகிரி படிச்சுட்டு இருந்தாலுமே அப்ளிகபிள் தான். ஈவன் நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஏன் ஃபைனல் இயராக இருந்தால் கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான். இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 8 வீக் நடக்கும். இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ், நாமினேஷன் அண்ட் ஷார்ட் லிஸ்ட்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டெட்லைன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டெட்லைன் பார்த்தீங்கன்னா March 31. ஸோ March 31 எல்லாரும் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து 5 கேட்டகரிஸ், அதாவது 5 டொமைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செகண்ட் ஒன் ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக், தேர்டு பைத்தான் டெக்னாலஜி ஸ்டாக், ஃபோர்த் ஜாவா டெக்னாலஜி ஸ்டாக், ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன். இந்த 5 டொமைன் வந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ லீவ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த பேஜுக்கு எனக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே வந்து செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஐ அக்செப்ட், அதை கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணதுனால அது அப்படியே கண்டினியூஸாக வருது. நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேம், உங்களோட நேம் கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களோட நேம் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, அதான் சொன்னேன், நீங்கள் இன்ஃபோசிஸ் வந்து எந்த இமெயில் ஐடி லாகின் பண்ணீங்களோ அந்த சேம் இமெயில் ஐடியை இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இன்ஸ்டியூஷன், அதாவது நீங்கள் கரண்ட்டாக இப்போ படிச்சுட்டு இருக்க இன்ஸ்டியூஷனோட நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட் எந்த சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு அதை மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எந்த டொமைன் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பைத்தான் டெக் ஸ்டாக், டேட்டா விஷுவலைசேஷன், ஜாவா டெக் ஸ்டாக், ஆங்குலர் டெக் ஸ்டாக், இந்த 5 டொமைன் வந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th ஒன் வந்து நீங்கள் எந்த டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது நீங்கள் கரண்ட்டாக எந்த டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து பிஇ சிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பிஇ சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 7th ஒன்ல ஏதாவது அதர் இங்கே இருக்கிறது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது அதர் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 8th ஒன்ல வந்து அதை மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து 7th ஒன்ல வந்து அதர் சூஸ் பண்ணல. ஸோ அந்த இதை வந்து நான் வந்து அப்படியே லீவ் பண்ணிட்டு அடுத்து இது போகிறேன், ஏன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து 9th ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக என்ன யூஜி ஆர் பிஜி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து தேர்ட் இயர், ஸோ நான் தேர்ட் இயர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆவீங்க, நான் வந்து 2027, ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் ஆவீங்களோ நீங்கள் அந்த கிராஜுவேஷன் இயர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நோ ஐ எம் ஸ்டூடெண்ட் நாட் எம்ப்ளாய்டு கிளிக் பண்ணிக்கோங்க. 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வி ஆர் செலக்டட் ஃபார் எனி ப்ரீவியஸ் இன்டர்ன்ஷிப் வித் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட், அதாவது இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 6.2 வந்து நான் அட்டன் பண்ணேன். ஸோ நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எல்லாம் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் டு சப்மிட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணதை கரெக்டாக செக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி ஷோ ஆகும். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் த சர்வே, நாமினேஷன் ஃபார் இன்ஃபோசிஸ் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 7.2 அப்படின்னு ஒரு கார்டு மாதிரி ஷோ ஆகும். அவ்வளோதான், இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இந்த இன்டர்ன்ஷிப் எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 6.0 கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 6.0. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட்டும் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களோட ஸ்கில் அண்டு எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணலனால சொல்கிறேன், மறக்காமல் எல்லாரும் ப்ளே பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்டர்ன்ஷிப் எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.